அதிகாலை கடற்கரை. அலைகளின் மென்மையான சத்தம். இளஞ்சிவப்பு வானம். ஜெனிஃபர் கடற்கரையில் தனியாக அமர்ந்திருக்கிறார். அவள் கையில் ஒரு சிறிய சிப்பி. ஜெனிஃபர். மெதுவான ஆழமான குரல். சில காயங்கள் உடலில் தெரிவதில்லை, ஆனால் அவை மனதில் ஆழமாக உள்ளன. அர்ஜுன் அவளை தூரத்திலிருந்து கவனிக்கிறான். அவள் கண்களில் சோகத்தின் நிழல். அர்ஜுன் மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தான். அவள் உடலில் அவள் காயங்களை தொட்டு. அர்ஜுன் மெதுவாக. ஜெனிஃபர், இன்று கடல் அமைதியாக இருக்கிறது, ஆனால் நீ இல்லை. ஜெனிஃபர் சிரிக்க முயற்சி. ஜெனிஃபர், கடலின் சத்தம் கூட சில நேரங்களில் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது. அர்ஜுன், தீவு தங்குமிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தத் தொடங்குகிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. நெருப்பு மின்னுகிறது. ஜெனிஃபர் நெருப்பின் அருகே அமர்ந்திருக்கிறார். அர்ஜுன் அமைதியாக அவள் பக்கத்தில் இருக்கிறார். ஜெனிஃபர், நான் இங்கே இல்லை. என் கடந்த காலத்தில் நான் வலிமையாக இருக்க கற்றுக்கொண்டேன். குறுகிய ஃப்ளாஷ்பேக். மென்மையான எதிரொலி விளைவு. ஜெனிஃபர், குரல் நடுங்குகிறது, ஆனால் நிலையானது. எனக்கு 19 வயது. என் வீட்டில் எல்லோரும் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று நினைத்தார்கள். பெண்ணே, சரி செய்து கொள். கனவுகளா? அது ஒரு ஆடம்பரம். அர்ஜுன் கவனமாக கேட்கிறான், குறுக்கிடுவதில்லை. ஜெனிஃபர், ஒரு நாள் நான் என் கனவு கல்லூரிக்கு விண்ணப்பித்தேன். என் குடும்பத்தினர் என்னை நிராகரித்தனர். ஒரு பெண் அதிகமாக படித்தால் அவளுக்கு ஒரு ஈகோ வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் அவள் குரல் உறுதியானது. ஜெனிஃபர், அன்று நான் முடிவு செய்த நாள். நான் என்னை மதிக்க வேண்டும். யாராவது என் மீட்புக்கு வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்தேன். முதிர்ந்த காதல், உணர்ச்சி பாதுகாப்பு. அர்ஜுன் மெதுவாக அவள் கைகளை பிடித்து முத்தமிடுகிறான். அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறாள். அர்ஜுன். ஜெனிஃபர், யாராவது உன்னை குறைத்து மதிப்பிடும்போது அது உன்னை பற்றிய அவர்களின் தாழ்ந்த பார்வை. உனக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஜெனிஃபர் அவன் கண்ணை நேராக பார்க்கிறாள். ஜெனிஃபர், அதன் பிறகு நான் எல்லாவற்றையும் தனியாக எதிர்கொண்டேன். வேலை, நகர வாழ்க்கை, நம்பிக்கையின் முறிவுகள், அவருடனான உறவு கூட பெரும்பாலும் நின்றுவிட்டது. குறுகிய மௌனம். அர்ஜுன் மெதுவாக, அவர் உங்களை காயப்படுத்தினாரா? ஜெனிஃபர், அவர் என்னை நேசிக்கவில்லை. அவர் என்னை கட்டுப்படுத்த விரும்பினார். வலிமையான பெண்களுக்கு நிறைய ஈகோ இருக்கும் என்று அவர் கூறினார். அர்ஜுனின் கண்கள் கோபத்தால் மின்னும். ஜெனிஃபர் மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஆனால் நான் கிளம்பினேன். அன்றுதான் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று. காற்று அதிகரிக்கிறது. ஷெட் கூரை சற்று நகர்கிறது. ஜெனிஃபர் உடனடியாக எழுந்து கயிற்றை இறுக்குகிறார். ஜெனிஃபர், உணர்ச்சி வலிமை வலுவாக இருக்கலாம், ஆனால் கட்டமைப்பு பலவீனமாக இருந்தால் வீடு விழும். ஜெனிஃபரின் உடை காற்றின் ஓட்டத்தில் வேகமாக மேல் நோக்கி பறக்கிறது. அர்ஜுன் சிரிக்கிறார். அர்ஜுன், உருவகமா அல்லது பயிற்சியா? ஜெனிஃபர், இரண்டும். வாழ்க்கையிலும் உறவுகளிலும் அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும். இரவு. ஜெனிஃபர் வெளியே நின்று நட்சத்திரங்களை பார்க்கிறார். ஜெனிஃபர், நம்பிக்கையான தொனி. ஒரு பெண்ணுக்கு வலிமை கொடுக்க யாரும் வரமாட்டார்கள். அவள் அதை தானே கட்டிவிட வேண்டும். அவள் பயந்தாலும் அவள் முன்னேற வேண்டும். யாராவது அவளுடைய மதிப்பை கேள்வி கேட்டால் அவள் தன் வாழ்க்கையால் பதிலளிக்க வேண்டும். அர்ஜுன் பின்னாலிருந்து வந்து அவள் மீது ஒரு துணியை குளிர்காற்று போடுகிறார், முதுகில் கட்டிப்பிடித்து. அர்ஜுன், நீ உயிர் பிழைத்தவர் அல்ல ஜெனிஃபர், நீ ஒரு உத்வேகம். ஜெனிஃபர் மெதுவாக, நீ ஒரு உத்வேகமாக விரும்பினால் முதலில் உனக்கு சுயமரியாதை இருக்க வேண்டும். அன்பின் உச்சம், முதிர்ந்தது மற்றும் மரியாதைக்குரியது. மென்மையான நிலவொளி. அர்ஜுன், நான் என்னை பாதுகாக்க விரும்பவில்லை. நான் உன் பக்கத்தில் நடக்க விரும்புகிறேன். ஜெனிஃபரின் கண்கள் கண்ணீரால் மென்மையாகின்றன. ஜெனிஃபர், உன்னுடன் ஒரு எதிர்காலத்தை நான் கற்பனை செய்கிறேன் அர்ஜுன், ஆனால் சார்பு அல்ல, ஒரு கூட்டாண்மை. அர்ஜுன், சரியா? ஜெனிஃபர், எப்பொழுதும். அவர்கள் நெருங்கி ஸ்டட்கிறார்கள். ஆனால் அது மிக்க உடல் நெருக்கம் அல்ல, உணர்ச்சி நெருக்கம். இரவில் ஒன்றாக தூங்குகிறது. காற்று குளிர்ச்சியாக வீசுகிறது. அவள் உடல் மெதுவாக நடுங்குகிறது.
நெருப்பு பக்கத்தில் ஒளிர்கிறது. ஜெனிஃபர் நெருப்பின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள். அவள் உடல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. அர்ஜுன் அவள் பக்கத்தில் அமைதியாக இருக்கிறான். அந்த அணைப்பு அவளுக்கு வெப்பமான வெப்பநிலையை உணர வைத்தது. ஜெனிஃபர், நான் இங்கே உன்னுடன் வலிமையாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆழ்ந்த உணர்ச்சி ஆதரவிலும் என் உணர்வுகளை புரிந்து கொள்வதிலும் ஒரு நீண்ட ஆற்றல் இயக்கத்திற்காக நீ உன்னுடன் இருக்க முயற்சிக்கிறாய். ஒரு புத்திசாலித்தனமான உயிர்வாழ்வு திட்டம். மறுநாள் காலை ஜெனிஃபர் மணலில் ஒரு திட்டத்தை வரைகிறாள். ஜெனிஃபர், ஒரு சைகை தீ கோபுரத்தை கட்டுவோம். உயர்ந்த இடத்தில், தூரத்திலிருந்து புகை தெரியும். அர்ஜுன், மற்றும் நீர் சரபராசத்தை இரட்டிப்பாக்கலாம். நிச்சயமற்ற வானிலை. ஜெனிஃபர், பாருங்கள், நேற்று நமது பயம் மனம், இன்று அது ஆக்கம். ஜெனிஃபர், காதலியல். காதல் என்பது ஒருவரை சார்ந்திருப்பது பற்றியதல்ல, ஒருவருடன் சேர்ந்து எழுவது பற்றியது. வாழ்க்கை எப்போதும் பயத்தை அளிக்கிறது, ஆனால் மனம் உறுதியாக இருந்தால் பயம்தான் ஆசிரியர். அர்ஜுன், நாளை கோபுரத்தை தொடங்கலாமா? ஜெனிஃபர் சிரிக்கிறார். நாளை அல்ல, இப்போதே. அவர்கள் மரக்கட்டைகளை வெட்டுகிறார்கள். காலை சிக்னல் டவர் பேஸ். காற்று மெதுமாக வீசுகிறது. மரக்கட்டைகளின் சத்தம். அர்ஜுன் மரக்கட்டைகளை அடுக்கி வைக்கிறார். அவரது முகம் சோர்வாக இருக்கிறது. ஜெனிஃபர் அவரை பார்க்கிறார். ஜெனிஃபர் மெதுவாக ஆனால் எச்சரிக்கையாக, அர்ஜுன், உன் கைகள் நடுங்குகின்றன. உனக்கு குளிர்ச்சியா? அர்ஜுன் முயற்சியை தவிர்த்து, இல்லை, அது சரி. ஜெனிஃபர் வந்து அவன் அருகில் நிற்கிறார். அவள் குரல் தாழ்வாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அவள் அவன் கைகளை பிடித்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறாள். ஜெனிஃபர், நீ என்னை ஏமாற்றலாம். உனக்கு அது பிடிக்காது. அர்ஜுன் ஒரு கணம் அசையாமல் நிற்கிறான். கரையில் உண்மைக்கு முன் அமைதி. அலைகளின் சத்தம், ஒரு நீண்ட அமைதி. அர்ஜுன் கடலை பார்த்து கொண்டே பேச ஆரம்பிக்கிறான். அர்ஜுன், ஜெனிஃபர், நான் எப்போதும் வலுவாக செயல்படுகிறேன். வாழ்க்கை, பாதுகாப்பு, திட்டம். அவர் சிரிக்க முயற்சிக்கிறார். அர்ஜுன், ஆனால் உண்மையில் நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. ஜெனிஃபர் அதிர்ச்சி அடையவில்லை. அவள் அமைதியாக அவன் அருகில் அமர்ந்தாள். அவனை நெருக்கமாக தொட்டு கொண்டிருந்தாள். ஜெனிஃபர், தோல்வி என்பது பலவீனமல்ல அர்ஜுன். அதை ஏற்றுக்கொள்வது தைரியம். அர்ஜுனின் கடந்த கால வெளிப்பாடு. ஆண் உணர்ச்சி மையம். உண்மையான எதிரொலி. நினைவுகள். அர்ஜுன், என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்பா, அம்மா, மூத்த சகோதரர். நான் கல்லூரி முடித்ததும் அவர்கள் சொன்னார்கள், நீதான் தூண். மூத்த சகோதரர் உன்னை அன்னிக்கு மணந்ததால். அவரது குரல் கொஞ்சம் உடைந்தது. அர்ஜுன், நான் கல்லூரிக்கு பிறகு ஒரு சிறிய தொழிலை தொடங்குகிறேன். கடன், நம்பிக்கை, கூட்டாளி துரோகம். ஒரே நாளில் எல்லாம் போய்விட்டது. ஜெனிஃபர் அவரது முகத்தை பார்க்கிறார். அவரது கண்களில் எந்த தீர்ப்பும் இல்லை, ஏற்றுக்கொள்ளல். அர்ஜுன், அப்பா ஒரு இருதய நோயாளி. பணம் இல்லை, சிகிச்சை தாமதமாகிறது. நீண்ட மௌனம். அவர் போய்விட்டார். ஜெனிஃபரின் கண்களில் கண்ணீர். ஆனால் அவள் விடவில்லை. அர்ஜுன், அது யாரும் என்னை நம்பக்கூடாது என்ற மனதின் தேடல். ஜெனிஃபர் உணர்ச்சி ரீதியாக வலிமையானவர். பெண்களின் உந்துதலால் ஆழமாக உந்தப்பட்ட. ஜெனிஃபர் மெதுவாக அவரது கையை பிடித்துக் கொள்கிறார். அர்ஜுன் அவரது தோலை அணைத்துக் கொள்கிறார். அவள் குரல் உறுதியானது, மென்மையானது. ஜெனிஃபர், அர்ஜுன், நீ உன் தந்தையை இழந்ததால் போகவில்லை. அமைப்பு தோல்வியடைந்தது, அதிர்ஷ்டம் தோல்வியடைந்தது. அவள் உன் கண்களை நீராக பார்க்கிறாள். ஜெனிஃபர், ஆனால் நீ உன்னையே தண்டித்துக் கொண்டாய். அதுதான் உன் உண்மையான வலி. அர்ஜுன் முதல் முறையாக கண்ணீர் விடுகிறான். அர்ஜுன், நான் யாரையும் பாதுகாக்க முடியாது ஜெனிஃபர். அந்த நேரத்தில் நான் இணைப்புக்கு பயந்தேன். ஜெனிஃபர், அதனால்தான் நீ மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ உன்னை மன்னிக்க வேண்டும். நீ முடியாது. காதல் நெருக்கம், உடல் ரீதியானது, ஆனால் ஆழமானது. ஜெனிஃபர் தனது நெற்றியை அவரது நெற்றியில் அழுத்துகிறாள். ஜெனிஃபர் முணுமுணுக்கிறார். கேள், ஒரு வலிமையான மனிதன் எப்போதும் எழுந்தவிருப்பவன் அல்ல. ஒரு துணிச்சலான மனிதன் பலமுறை வீழ்ந்த பின்னர் வீழுபவன் மீண்டும் கீழே. அர்ஜுன் கண்களை மூடுகிறான். அர்ஜுன், ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ஜெனிஃபர் மென்மையான புன்னகை. ஏனென்றால் உடைந்த மனிதனை நீ நியாயம் தீர்க்க முடியாது. நீ மட்டுமே அவனை கட்டியமைக்க முடியும்.
நீ வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நான் உன்னை கட்டியமைப்பேன். உயிர் வாழ்வதில் ஒரு பாடம். திடீரென்று ஒரு பலமான காற்று வீசியது. சிக்னல் கோபுர கயிறு அவிழ்ந்தது. அர்ஜுன் உடனடியாக எழுந்து அவிழ்ந்த கயிறை சரி செய்ய சென்றான். ஜெனிஃபர் அர்ஜுனை நிறுத்தினாள். ஜெனிஃபர், ஒன்றாக. இதுதான் பாடம். இருவரும் கயிற்றை ஒன்றாக கட்டினார்கள். ஜெனிஃபர், வாழ்க்கையில் சில உறவுகள் தனித்தனியாக கட்டப்பட்டால் பலவீனமாக இருக்கும். இரு கைகளும் அதை இறுக்குகின்றன. அதை கட்டியமைக்க இரு முயற்சிகளும் இணைந்த. அர்ஜுன் சிரித்தான். இந்த புன்னகை லேசானது. அர்ஜுனின் குணமடையும் ஒப்புகள் வாக்குமூலம். சூரிய அஸ்தமனம். ஆரஞ்சு வானம். அர்ஜுன், ஜெனிஃபர், இந்த தீவு எனக்கு உயிர்வாழ கற்றுக் கொடுத்தது. அது எனக்கு உணர கற்றுக் கொடுத்தது. ஜெனிஃபர், ஒரு உணர்வாளர், பலவீனமல்ல, அரிது. அர்ஜுன், நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனி, ஆனால் சார்ந்தில்லை, நம்பிக்கை. ஜெனிஃபர் மெதுவாக, அது முதிர்ந்த காதல். நான் உன்னை நேசிக்கிறேன் அர்ஜுன். ஜெனிஃபர் வாய்க்குழியில். ஒரு பெண் ஒரு ஆணின் சக்தியை உருவாக்கும்போது அவள் தன்னை தாழ்த்திக் கொள்வதில்லை. அவள் தனது உணர்ச்சி நுண்ணறிவை பயன்படுத்துகிறாள். காதல் என்பது ஒருவரை காப்பாற்றுவது பற்றியதல்ல, ஒருவரை மீண்டும் உங்களை நம்ப வைப்பது பற்றியது. அர்ஜுன் அவள் அருகில் நிற்கிறார். அர்ஜுன், நாளை ஒரு சிக்னல் நெருப்பை ஏற்றுவோமா? ஜெனிஃபர், நாளை இல்லை, இன்று. பயம் இருளில் இருக்கிறது, உண்மை வெளிச்சத்தில் இருக்கிறது. அவர்கள் இரவில் ஒரு சிறிய நெருப்பை ஏற்றி தங்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள். ஆழ்ந்த காதலின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். மாலை நேர இருண்ட வானம். ஜெனிஃபர் வானத்தை பார்க்கிறார். ஜெனிஃபர், கூர்மையான எச்சரிக்கையான துணி. அர்ஜுன், மேக இயக்கம் சாதாரணமானது அல்ல, காற்றின் திசை திடீர் மாற்றம். அர்ஜுன் கடலை பார்க்கிறார். புயல். இந்த முறை அது வலுவாக இருக்கும். ஜெனிஃபர், அமைதியான ஆனால் உறுதியானவர். பின்னர் திட்டம் பியை செயல்படுத்தவும். தீ பாதுகாப்பு, உணவு உரை, கூரை இரட்டை முடிச்சு. அர்ஜுன் அவளை பார்க்கிறார். அவள் கண்களில் பயம் இல்லை, தெளிவு மட்டுமே. இருவரும் மரக்கட்டைகளை பாதுகாக்கிறார்கள். கூரை கயிறு இறுக்கப்படுகிறது. நெருப்பு தணல்கள் மூடப்பட்டுள்ளன. தண்ணீர் பாத்திரங்கள் உள்ளே நகர்த்தப்படுகின்றன. காற்று அதிகரிக்கிறது. கயிற்றை கட்டும்போது அர்ஜுனின் கை மீண்டும் வலிக்கிறது. ஜெனிஃபர் கவனிக்கிறார். நிறுத்து. கைப்பதட்டம். அர்ஜுன், நேரமில்லை ஜெனிஃபர். ஜெனிஃபர், கண்களில் நெருப்பு. நேரமில்லை என்றால் நாம் பீதியடைய வேண்டுமா? தலைவர் அமைதியாக இருந்தால் மட்டுமே அணி உயிர் வாழும். அர்ஜுன் நிமிர்ந்து அவளை பார்க்கிறான். அந்த வார்த்தை அவனை நிலைகுலைய செய்கிறது. புயல் வீசுகிறது. இடி, கனமழை, கூரை குலுங்குகிறது. நெருப்பு கிட்டத்தட்ட அணைந்துவிட்டது. தங்குமிடம் உள்ளே இருண்டாக இருக்கிறது. மழை நீர் பக்கவாட்டில் கசிகிறது. ஜெனிஃபர் உடனடியாக அதை இலைகளால் தடுக்கிறார். அர்ஜுன், புயலின் மேல் சத்தமாக. சுவர் பக்கம் பலவீனமாக உள்ளது. ஜெனிஃபர், உள்ளே ஆதரவு. மரக்கட்டையுடன் கூடிய பிரேஸ். அவர்கள் தங்குமிடத்தை ஒன்றாக பிடித்துக் கொள்கிறார்கள். காற்று பலத்த சத்தத்துடன் வீசுகிறது. கூரையின் ஒரு பகுதி தளர்வாக உள்ளது. அர்ஜுன் உள்ளுணர்வாக ஜெனிஃபரை மூடுகிறார். அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறான். ஜெனிஃபர் கோபத்துடன் கத்துகிறார். என்னை பாதுகாக்காதே, கட்டமைப்பை பாதுகாக்கவும். அவர் ஒரு நொடி அதிர்ச்சியடைந்தார். ஜெனிஃபர் உறுதியாக, நான் பலவீனமாக இல்லை அர்ஜுன், நாம் இருவரும் சமம். அவர் உடனடியாக புரிந்து கொண்டு கட்டையை அழுத்துகிறார். உணயலின் உச்சம். தங்குமிடம் நடுங்குகிறது. அர்ஜுன் மூச்சு விடுவது கடினமாகிறது. அர்ஜுன், ஜெனிஃபர், இந்த சத்தம் எனக்கு நினைவிருக்கிறது. மருத்துவமனை கண்காணிப்பாளரின் சத்தம். அவர் பீதி தாக்குதலுக்கு அருகில் இருக்கிறார். ஜெனிஃபர் அவரது முகத்தை 2 கைகளாலும் பிடித்து இறுக்கமாக முத்தமிட்டார். ஜெனிஃபர் நிலையாக கட்டளையிடுகிறார். என்னை பார், என்னை பார் அர்ஜுன். அவர் கண்களை ஒருமுகப்படுத்துகிறார். ஜெனிஃபர், இந்த சத்தம் மருத்துவமனை அல்ல, இது இயற்கை. இயற்கை அழிக்க வருவதில்லை, இது சோதிக்க வருகிறது. அர்ஜுனின் கண்ணீர் மழையுடன் கலக்கிறது. அர்ஜுன், நான் மீண்டும் யாரையும் இழக்க முடியாது. ஜெனிஃபர் அவரை திடீரென்று கட்டிப்பிட். அவள் அவன் தோளில் கை வைத்து அவன் உதடுகளை முத்தமிடுகிறாள். ஜெனிஃபர்,
மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்தது. நீ கடவுள் அல்ல. அனைவரையும் காப்பாற்றும் சுமையை ஏற்காதே. நீ ஒரு மனிதன். மனிதனாக இருப்பது கண்ணியம். உடல் மற்றும் உணர்ச்சி ஒற்றுமை. ஒரு பக்கத்தில் கூரை கிட்டத்தட்ட இடிந்து விழும் நிலை. ஜெனிஃபர். ஒன்றாக தூக்குதல். 3 2 1 2 3. அவர்கள் முழு பலத்துடன் ஆதரிக்கிறார்கள். புயல் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. மழை இன்னும் இருக்கிறது. ஆனால் காற்று குறைந்து வருகிறது. அர்ஜுன் சுவாசிக்கிறார். அவர் பலவீனமாக, சோர்வாக இருக்கிறார். ஜெனிஃபர் அவரை அவர் அருகே செட்க வைக்கிறார். புயலுக்கு பிறகு அமைதியான நெருக்கம். மழை மெதுவாக விழுகிறது. நெருப்பு சிறிய சுடர் மீண்டும் எரிகிறது. தங்குமிடம் மங்கலான ஒளி. அர்ஜுன் மெதுவாக. நான் வலுவாக இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் பயம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளும். ஜெனிஃபர் மெதுவாக சிரிக்கிறார். ஜெனிஃபர். பயப்படாதவர் தைரியவான் அல்ல. அர்ஜுன். பயப்பட்டாலும் நிற்பவர் தைரியவான். அவள் அவன் கையை பிடித்தாள். ஜெனிஃபர். இன்று ஓடாதே. உடையாதே. முகம் ஏற்படுத்து. அர்ஜுன். ஏனென்றால் நீ நின்றாய். ஜெனிஃபர். ஏனென்றால் நாங்கள் நின்றோம். முதிர்ந்த காதல் முதிர்ச்சி. அவர்கள் முகங்களில் நெருப்பு ஒளி. அர்ஜுன் மெதுவாக. ஜெனிஃபர். உன்னுடன் ஒரு எதிர்காலத்தை நான் கற்பனை செய்யும்போது இது போன்ற புயல் நிறைந்த இரவுகள் இருக்கும். சச்சரவுகள் இருக்கும். பயம் இருக்கும். ஜெனிஃபர். ஆனால் தப்பிக்க வழி இருக்காது. அர்ஜுன். ஆம். தங்குவர். ஜெனிஃபர் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொள்கிறாள். ஜெனிஃபர். சிரிப்புடன். உண்மையான காதல் மெழுகுவர்த்திகள் அல்ல. அர்ஜுன். நெருக்கடியிலும் பக்கத்தில் நிற்பது. அர்ஜுன் அவள் தலைமுடியை தடவுகிறான். அர்ஜுன். நீ தோற்றத்தால் அல்ல கவர்ச்சியானவள். உன் மனம், உன் அமைதி. ஜெனிஃபர். விளையாட்டுத்தனமான புன்னகை. அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமா? அர்ஜுன். இல்லை. நான் மரியாதை சொல்ல வேண்டும். அவர்கள் மெதுவாக தங்குமிடத்தில் வெளியே நகர்கிறார்கள். புயல் தெளிந்த வானம், நிலவு தோன்றுகிறது. ஜெனிஃபர். வாழ்க்கையில் புயல்கள் வருகின்றன. அது ஒரு உறவை முறிக்க வருவதில்லை. அதன் வலிமையை அளக்க வருகிறது. ஒரு ஆண் தனது பயத்தை ஒப்புக்கொள்ளும்போது அவன் சிறிதும் மாறுவதில்லை. அவன் ஆணாக மாறுகிறான். ஒரு பெண் அமைதியாக நிற்கும்போது அவள் பலவீனமானவள் அல்ல. அவள் வலிமையானவள். தங்குமிடத்திற்குள் அர்ஜுன் மற்றும் ஜெனிஃபர் கைகள் பின்னி பிணைந்துள்ளன. இருவரும் ஆழ்ந்த உணர்வுகளை பெறுகிறார்கள். ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து மகிழ்ந்த நிறத்தில் தூங்குகிறார்கள். அர்ஜுன். நாளை சேதத்தை சரி செய்ய முடியும். ஜெனிஃபர். நம்பிக்கை புன்னகை. நாளை பழுப்பு என்பது வெறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.